ஐயா மந்திரி மண்டலா ஐயா உங்க மாமனாகப்பட்ட சரி ஸ்ரீமந்த கண்ணன் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். நாராயணன் என்பெருமான் வைகுந்த வாசன் வந்து அரமனைக்கு முன்பதாக நிற்கிறார்களா? ஆஹா மாமனை விளைச்சல் பார்க்கலாம். அச்சுதா அதிராமா வைகுந்த வாசா என்பெருமானே ஸ்ரீனிவாசா ஏழையை காத்த பரந்தாம மூர்த்தியே இந்த பாண்டவரில் மூத்தவராகிய தர்மராஜன் உன்னுடைய வாதத்துக்கு வந்தனம் செய்கிறேன். பொறுமை பொறுத்தவர் பொய் சொல்லாத வாசகன் குந்தையின் சேஷபுத்திரா இந்த ஆயிரம் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த அடியின் திருமணியை மனிதபடியினால் இருந்தாலும் ஐயா பொறுமை பொறுத்தவர பொய் சொல்ல வாசகா தர்மராஜரே பஞ்ச பாண்டவருடைய புகழ் இன்றும் என்றும் கலியும் பிறந்தாலும் தலை தொங்கட்டும் ஆயின் வாழ்த்துகிறேன். தர்மா கண்ணா உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்டால் என் மேல் கோபப்பட மாட்டியே? தர்மரே மாயவா யாது கோபம்? எனக்கு கோபம் என்பது இல்லையப்பா, எதை வேணாலும் கேட்கலாம் மாமனை பார்த்து. ஆமா
வா வா என்று அழைத்தாலும் வராத மாயவன் அலையாத வீட்டிലേക്ക് நுழைந்திருக்கிற கண்ணா, வந்தவரை ஏன் வந்த என்று கேட்க கூடாதான். அப்படி கேட்காது இருந்து விட்டாலும் அதிலே உள்ள அர்த்தங்கள் தெரியாத போய்விடும். கண்ணா, தர்மா, பாரத போர் முடித்து அன்று முடிசூட்டி விட்டு சென்ற என் வைகுந்த வாசனாகப்பட்ட கண்ண பிரமாத்மா 36 ஆண்டு காலமாக வராத மாயவர் இன்னைக்கு இந்த அஸ்னாபுரத்தை தேடி வந்திருக்கிறியே மாமா, என்ன காரணம் சுவாமி? தர்மா, நான் தெரிந்துக்கலாமா? நான் வந்த விஷயம் உனக்கு மட்டும் இருக்கட்டும், மற்ற 4 தம்பிமார்களுக்கு இதை சொல்லாத. ஏன் ஏனென்றால் நாளை பிறக்குது கலியுகம். கலியுகம் பிறந்தால் தாய்க்கு பிள்ளை இல்லை, நோய்க்கு மருந்து இல்லை, சரி தர்மம் தலைக்காது. கலியுகத்துல அதர்மம் தான் தலைவிரித்தாடும். இந்த அதர்மத்தை தர்மர் கண்ணில் பார்க்க கூடாது, அது ஒன்று. அப்படி இருக்க இந்த பகவானாய கண்ணன் இன்றும் நாளை மறுதினம் என்னை எறியாமல் முன் செய்த வினை விதி பயன். அதனால என் பிராணம் மாமா என்னை விட்டு செய்யும்போது செய்யும். திருமகமா சேத்திலே பூத்த தன் செந்தாமரை எவ்வளவு தளதளன்னு இருக்குமோ அப்படியாப்பட்ட முகம், அதை போல நான் கண்டு கொண்டிருந்தேன். 18 நாள் சமராய போர்கள் நடந்தது. போர்களத்திலே 10 நாள் சண்டையிலே பிதாமகனாகப்பட்ட பீஸ்வரை மடிப்பதற்கு யாராலும் முடியாத அர்ஜுனனேனைக்கு மால்கிறான் நினைத்து கூட அன்று கூட இந்த முகம் ஆடல. 15வது நாளிலே குருவாகப்பட்ட துவானர் வந்தார். என்னுடைய சிரம் அறுக்க போவதன் தன் தெரியும். அப்பொழுது கூட இந்த முகம் ஆடாத திருமுகம். 18 நாள் சண்டையிலே ஜானாதி ஜானைகளை பழி கொடுத்து நின்றோம். அப்பொழுதெல்லாம் பதறாத இந்த முகம் இன்று மட்டும் முகம் ஆடி இருக்குதே. தர்மா,
நீ சொல்வது எல்லாம் பகவான் பிரேமையில் இரணம் எடுத்து இதையெல்லாம் நான் சந்தித்தேன். நிச்சயம் அன்றெல்லாம் வாட்டமில்லை. சரி, என்று கடவுளாய் இருந்தாலும் என் பூத உடல் என் பிராணம் என்னை விட்டு பிரிய காலம் வந்துட்டு அயுடி இந்த வார்த்தை சொல்லலாகுமா? இந்த வார்த்தை சொல்வதற்கு உனக்கு என்ன மாமா மனம் வந்தது? பாயமா, ஆயன் இல்லாமல் நான் அகிலத்தை வாழ்வதுண்டோ? மாயன் இல்லாத இந்த மண்ணுலகில் தர்மர் வாழ்வதுண்டோ? அறநெறி தவறாது ஆட்சி செய்ய நான் தர்மா என்று எனக்கு எடுத்துரைத்து சுமாதனத்திலே அமர வைத்த கண்ணா,
இன்றோடு என் காலம் பிரிந்து போகுது, நான் போய் வருகிறேன் வைகுந்த பதவி என்று சொல்கிறாயே அச்சுதா. நான் எதை பாபா மறக்கட்டு கண்ணா? பாரத போர்க்களத்துக்கு முன்பதாக பாவியாகப்பட்ட துரியோதனன் சூதனால் பகடையாடி நாடு நகர நவனிச்செங்கோல் அனைத்து மறித்தார். 10 நிகமதாளை பகடையிலே தோற்றேன். வீரவழி துச்சோதனை விட்டு ஆடை அகுத்து அகுமானத்தை செய்யலாம் நினைத்தானே. அன்னைக்கு ஆடையை கொடுத்து அகுமானத்தை காட்டியே வைகுந்தானால் அதை மறக்கட்டுமா? துரியோதனன் காட்டுக்கு சென்று வாங்க தர்மரே என்று சொல்லும் பொழுது ஐவரையும் அழைத்து ஆரணிவான காடகத்திலே பசியார்வதற்காக அச்சா பாத்திரத்தை குடுத்தியே கண்ணா. அச்சா பாத்திரத்தை குடுத்தீங்களை காட்டுவாத்திரியே. நான் அதை மறந்து வாழவேனா? 4வது வனத்திலே நச்சிப்பையிலே இந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் காலமகாரிஷி இடத்திலே நாங்கள் பாண்டவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து வாழ வைத்தாயே கண்ணா. அதை நான் மறந்து வாழ்வேனா? மாயமா 12 வருடமோ காடகத்திலே எள்ளுக்காய் முள்ளுமுடையாமல் எங்களை காத்து வந்தியே கண்ணா. அதை மறந்து நான் வாழ்வேனா? எங்களுக்காக பகடைக்கு தூதுக்கு சென்று நாடு கேட்கும் பொழுது அங்கே பாவி துரியன் உன்னை அகுமானம் செய்தானே. நான் அதை மறந்து வாழ்வேனா? நான் எதை பாபா மறந்து வாழ்வே கண்ணா? பகவான் செய்த உதவியெல்லாம் நினைத்து மெய்சிலக்க புலம்புகிறாய், மண்ணோடு மண்ணாக மோதுகிறாய். வேண்டாம், கீதையில் சொன்ன பிரகாரம் பகவத்கீதை பகவான் போதித்தேன். அந்த பிரார்த்தனைக்கு நான் சாரதியா நின்று நடப்பது நன்மைக்காகவே. எது நடந்ததோ நடந்து கொண்டே இருக்குது. இது வருங்காலம் செல்காலம் அனைத்தும் நான் அறிவேன். 18 பாரத போர்ல பாண்டவர் தான் மடித்தோம் என்று வேதனை வேண்டாம். ஆனால் மாமன் மேல் இருக்கும் அந்த பாசம் துயரம் எல்லாம் கலங்குகிற இது விதியின் பயன். தெய்வா இருந்தாலும் எனக்கு விதி. ஆனால் ஒன்று, இதுவரைக்கும் நான் கூட காற்றேன். இந்த பகவான் பிராணம் போன பிறகு நீங்க கடைசி நேரத்தில் எனக்கு செய்ய வேண்டிய முதல் உபகாரம் என்ன? கண்ணா, மாமனாச்சுதானா Bye.
தர்மராஜனே, ஆயன் இல்லாமல் அது அகிலத்தில் வாழ்வதென்று இத பரந்தாமல் இல்லாம இது சுபாதனத்தினால் இல்லை மாமா, வாழ்வதில்லை. ஆயன் போனா இந்த பாவியாகப்பட்ட தர்மரும் கூடவே வருகிறேன் அச்சுதா. தர்மா, நீ எண்ணுவது போல் இல்லை. நாடாளும் மன்னன் நடப்பது நன்மைக்காக. பகவான் ஸ்ரீ கண்ணன் நான் முன்னே சென்றால் நீ பின்னே இந்த பூத உடலோடு சொர்க்கம் வருவாய். உனக்கு மட்டும் சொர்க்கம். இந்த 4 தம்பிமார்களுக்கும் சொர்க்கபதி கிடையாது. ஆனால் பகவான் நாராயணன் நான் மடிந்த பிறகு இந்த பூத உடலை நீதான் தகனம் செய்யணும். கோடி கொள்ளிட்டு மாமைத்தன் எனக்கு அங்கும் பங்காளியில் யாருமே இல்லை. நான் இருப்பது அனாதை. இன்னைக்கு நீதான் என்னை நல்லடக்க செய்யணும். அது எங்க செய்யணும்? யார் பாதங்களும் அடி வைக்காத இடத்துல தர்ப்பம் உண்டு செய்து என்னுடைய போத உடலை அங்க தகனம் செஞ்சிருப்பாங்க. அப்படியா பாப்பா? தர்மா, இருந்தாலும் தாங்கள் வந்ததே வந்து உடனே புறப்பட்டு விட்டால் என் தமையமான 5 பேரும் என்னை பார்த்து சந்தேகப்படுவார். தர்மனை மட்டும் சந்தித்தேன். ஆமா. ஆனால் தர்மன், பீமன், நகுல, சகோதேவர் 4 பேர்களும் உன்னுடைய தம்பிமார்கள். மாமன் வந்தார், இந்த மர்மத்தை சொன்னார் என்று உன் தம்பிமார்களை சொல்லாதே. சரி, அவங்க அப்பா அருகே இதை மட்டும் சொல்லாதே. நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். என் தங்கை அப்பா ஜலம் கொண்டு போய் இருக்கிறார். நான் தங்கை சந்திக்கிறேன். சரி, என்னுடைய பாசமக மைத்துனர் அர்ஜுனன், பீமன் நான் சந்தித்து பிறகு நான் புறப்பட அழைத்து வா. மாயவா, அரமனையிலே தேவியாகப்பட்ட திரௌபதியை பதார்த்தம் செய்ய சொல்லியிருக்கிறேன். அதை உண்ணுவதற்குள்ள என் தமையமா 4 பேற்றையும் அழைத்து வருகிறேன். ஆகட்டும் மாயவா. நான் எங்கே? இதோ என் தமைய தம்பி 4 பேரையும் நான் அழைத்ததாக அதிசீக்கிரம் அழைத்து வா. நான் அவர்களை சந்திக்க வேண்டும். கேளுங்கள் சபையோர்களே, தர்மபுத்திர மகாராஜனாகப்பட்டவர் ஸ்ரீமந்த கண்ணனை சந்தித்து தன் தம்பியாகப்பட்ட 4 வரை அழைக்க வேண்டும் என்று பீமசேனனை அழைக்க பீமசேனன் வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பின்னால்